சிறுகடிக்க ஆசை சீரியல்ல இனி எபிசோட்ல முத்து சொத்தெல்லாம் பிரிக்கவே கூடாது நீங்க இருக்கிற வரைக்கும் அப்படின்னு சொல்லி ஒரே போட்டுடுறாங்க. முத்து கூட சேர்ந்து மீனா, ரவி, ஸ்ருதி இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா சொத்தெல்லாம் பிரிக்க கூடாது, இவன் வாங்கின கடனுக்காக சொத்தை எதுக்கு பிரிக்கணும் அப்படிங்கிற மாதிரி முத்து சொல்ல வாக்குவாதம் பெருசா போகுது. ஒரு கட்டத்தில் மனோஜ் இருந்துக்கிட்டு நீங்க ஒன்றும் எனக்கு சொத்தெல்லாம் பிரித்து கொடுக்க தேவையில்ல, நான் கோர்ட்ல கேஸை போடுறேன், அவங்களே எனக்கு சொத்தை பிரித்து கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல முத்துவுக்கு கோபம் வந்து மனோஜை போட்டு பொல பொலன்னு பொழக்கிறாப்புல. இதனால சண்டை பெருசாகி அதுக்கப்புறம் விலக்கி வச்சிடுறாங்க. அண்ணாமலை எப்படி சொன்னாலும் ரெண்டு பேரும் அடங்கவே மாட்டேங்கிறாங்க. வந்திருந்த வக்கீலும் பரசும் நிலைமை சரியில்லை, நீங்க உங்க பசங்க கிட்ட பேசிட்டு அதுக்கப்புறம் முடிவை சொல்லுங்க அப்படின்னு கிளம்பி போயிடுறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம முத்து அண்ணாமலையை தேடும் போது அண்ணாமலை எங்கேயுமே இல்லை. மொட்டை மாடியிலலாம் போய் பார்க்குறாங்க, எங்கேயுமே இல்லை. கடைசியா ஒரு லெட்டர் கிடைக்குது மீனா கையில. அந்த லெட்டர் யார் எழுதியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்ணாமலை தான் எழுதியிருக்கிறாப்புல. நான் எங்கேயும் போகல, நான் பத்திரமா தான் இருக்கேன், நானே திருப்பி வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி எழுதி வச்சுட்டு போயிட்டாப்புல. ஸோ இந்த பிரச்சனையினால தான் வந்து பார்த்தீங்கன்னா அப்பா வீட்டை விட்டு வெளியில போயிட்டாரு அப்படின்னு மறுபடியும் முத்து நம்ம மனோஜை இழுத்து போட்டு அடிக்க, அதுக்கப்புறம் நம்ம விஜயாவும் முத்து கூட சேர்ந்துக்கிட்டு நீ சொத்தை பிரிச்சு கேட்கவும் தாண்டா அவர் வெளியில போனாரு அப்படின்னு மனோஜை திட்டுன்னு திட்டுறாங்க. அதுக்கப்புறம் முத்து பரசு மாமாவுக்கு ஃபோன் பண்ணி கேட்டா எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்லிடுறாப்புல. இந்த பக்கம் என்ன செய்யறதுனே தெரியாம விஜயாவும் உட்காந்துருக்குறாங்க. இங்க ரோகிணிக்கும் மனோஜுக்கும் வாக்குவாதம் சண்டைலாம் உருவாகுது. இதுக்கப்புறம் என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு தான் தெரியல, பொறுத்திருந்து பார்க்கலாம்.